perfect sunrise, greater than the ocean's deep, greater than the highest mountain. Lord, I believe you are greater than the world I see. Yeah, Jesus, you're above everything, and your spirit is alive in me. Yeah, with you I can do anything, 'cause you're greater. Greater than my wildest dreams, far beyond my comprehension. Lord, I believe that you are greater than the world I see. Yeah, Jesus, you're above everything, and your spirit is alive in me. Yeah, with you I can do anything, 'cause you're greater. Oh, we praise you, Jesus. Let's go. Hey! Jesus, you're above everything, and your spirit is alive in me. Yeah, with you I can do anything, 'cause you're greater. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டம். 50 ஆண்டுகளாக இறைவன் திருமண வாழ்விலே அபிரகாம் அஞ்சனா அவர்களை இணைத்து சிறப்பாக ஒரு குடும்பத்தை அமைத்து வழிகாட்டி இருக்கிறார். இந்த குடும்ப வாழ்விலே எத்தனை ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார். 50 ஆண்டுகள் என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. பல மேடு வெள்ளங்களை தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும், பல சந்தோஷமான நிகழ்வுகள் இருந்திருக்கும், பல கஷ்டமான நிகழ்வுகள் இருந்திருக்கும். அத்தனையிலும் இறைவன் உங்களோடு பயணித்து உங்களை சிறப்பாக வெளியிடத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வழியை ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவனுடைய அன்பும் இறைவனுடைய இரக்கமும் மேலானது. நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலாகவே ஆசீர்வாதங்களை கொடுத்து காக்கிறவர் நம் இறைவன். நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறவர் நம் இறைவன். ஆகவேதான் அந்த அன்பையும் இரக்கத்தையும் உங்கள் மீது பொழிந்து இவ்வளவு காலமாக இறைவன் சிறப்பாக உங்களை வழிநடத்தி இருந்திருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து இதொரு தம்பதிகளோடு நாம் நன்றி சொல்வோம். இறைவன் நம்மளுடைய வாழ்வில் ஏராளமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அதையெல்லாம் நினைத்து பார்த்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி
இந்த வழியை நன்றியின் வழியாக நாம் சேர்ந்து ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தியானத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றமுறைகள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்திலே முழுதுமாய் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உடைய இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பெரும் பாவமே வானவர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகி ஆண்டவரால் எனக்காக வேண்டிக்கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையில் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வுக்கும் நம்பிக்கும் பெற்றெடுத்த தம்பது பிள்ளைகளோடு இங்கு வந்திருக்கும் ஆபிரகாம் அஞ்சனா என்னும் தம்பதியர் தங்கள் நீடிய வாழ்வில் செய்த நற்செயல்களை முன்னிட்டு இவர்களுக்கு கனிவுடன் கண் நோக்கியவர்களும் இவருடைய அன்பின் தொடக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு முன் நீர் திருமண அருளடையாளத்தால் உறுதிப்படுத்தியது போல உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு தேவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை முத்துக்கள் 15 - 17, மீண்டும் 20 - 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடி இருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது,
அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்ததை மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டி இருந்தது. அவன் நம்மில் ஒருவனால் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தார். திருப்பாடல் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக் கொள்ள தாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசுவை நம்மிடம் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோர் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சவா, இவருக்கு யூஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தந்தையும் திருத்தூதர் பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டார். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவரில் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டார். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விடவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே வானத்தையும் வையகத்தையும் துணிந்து பார்க்கின்றார். அவர் வானத்தையும் வையகத்தையும் துணிந்து பார்க்கின்றார். உயர்குடி மக்களிடையே அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர்கள் தூக்கி நிறுத்துகின்றார். கையவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, நம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். அல்லேலூயா.
கேட்டுக்கொள்வேன். நீங்கள் கனித்தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்திய என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாளில் கதாநாயகர்கள் யாரு? இந்த பியூட்டிஃபுல் கப்பல் இல்லை, ஆப்ரகாம் மேன்ஷனா. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். சில கேள்விகள் எல்லாம் கேட்கலாமா? எப்படி சுவாரஸ்யம் நடந்துச்சுன்னு ஒரு 4 வாரம் சொல்லுங்க. 1974ல 75ல எங்க நடந்துச்சு? இதே சொல்லியா? ஓ வெரி குட். அப்ப எத்தனை பேர் எல்லாம் கூட்டமா கலந்துட்டாங்க அந்த திருமண திருப்பலியில? அப்ப நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய கூட்டம் வந்திருப்பாங்க. சரி, அம்மாவும் கேட்கலாம். அந்த திருமண நாளில் எப்படி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா, இல்லை பயந்துட்டு இருந்தீங்களா? சாமியார் அந்த ஜடையில கேள்வியெல்லாம் கேட்கறது அது மாதிரி பயப்படல? உண்மையை சொல்ல பயப்படல, தைரியமா இருந்தீங்க. குட் குட். எல்லா சொந்தங்களாலும் முதல்ல அதனால குட். அந்த திருமண நாளில் அல்லது வீடுகளில் நிறைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நிறைய செஞ்சுருப்பாங்க இல்லையா வீடுகளில்? அதில் சுவாரஸ்யமான விஷயம் எதாவது சொல்லுங்களேன். அந்த நாள் அப்போ 50 வருஷம் முன்னாடி கேக் கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ண சொன்னாங்க. இது யாராவது அப்படியா கல்பிரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? யாரும் கொடுக்காத கேக்கே கொடுக்காத ஆட்கள் எல்லாருமே எடுத்துட்டா கடைசியில் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சதாம்மா? உங்களுக்கு கேக் கிடைச்சதா?
பயங்கர சுவாரஸ்யம். அதுக்கு எல்லாம் கட் பண்ணி அவங்க சாப்பிட்டு நம்மளை முக்கியமான ஆளுகளை விட்டுட்டாங்க இல்லை? வெரி குட், ரொம்ப சந்தோஷம்மா. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எல்லாம் இருக்கிறாங்களா? யாராவது இல்லைங்க? நீங்கள் ஒரு மகள், அவர் பின்னாடி அவரு எத்தனாவது ஆள்? ரெண்டாவது ஆள். ஃபர்ஸ்ட் ஆள் நீங்களா? ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் தேர்டு? ரெண்டு பேர் தானா? தேர்டு, 4, 5, 6, 7 எல்லாம் போயிருக்கணுமே, ஏன் போகல? என்னங்க? பேர குழந்தைங்க இருக்கிறாங்க. யாராவது பேர குழந்தைங்க எந்திரிங்களா? நீங்கள் ஒரு பேர குழந்தை, 2, 3, ஒருத்தருக்கு வர முடியல. குட் குட், ரொம்ப சந்தோஷம். பேர குழந்தைங்க. சரி, இன்னொரு கேள்வி. நீங்கள் அம்மாட்ட பிடிச்சமான விஷயம் என்ன? அவங்ககிட்ட இருந்து இந்த குணம் எனக்கு அப்ப இருந்தே அவங்க ரொம்ப பிடிக்கும், இதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன குணத்தை சொல்லுவீங்க? உங்களுக்கு கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் முறைப்பாங்களா? அது முறைக்கிறதுலேயும் ஒரு அழகு இருக்கு இல்லையா? முறைச்சிட்டு போனாலும் சிரிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது முறைக்கும் போது கூட ஒரு அழகு இருக்குல்ல? அப்போ அழகு இருக்கு, அதே அழகு தானே? இளமை போகல. ஓ அப்படியா? வெரி குட். அம்மாவுக்கு பிடிச்சது, அப்பாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச குணம்னா எதை சொல்லுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆகணும், ஒரு வழி இல்லை. வெரி குட். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வெரி குட். சொல்லுங்க. எப்படிம்மா கூப்பிடுவீங்க? டியர். அப்பா எப்படி கூப்பிடுவீங்க? அவங்களும் டியர் தான். பேர் மறைச்சு டியர் தான் ஞாபகம் இல்ல? பேரு மற்ற விஷயம் எதுவுமே இல்லை, அந்த அன்புக்குள்ள அடங்கி அந்த டியர் தான். டியர், டியரஸ்ட். ஸோ அதுதான் உண்மையில் அருமையாக இருக்குமா நீங்கள் உங்களுடைய திருமண வாழ்வு 50. சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். அம்மாவை ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அப்பாவிட்ட பிடிக்காத குணம் எது? அப்போ இருந்தே விருப்பம், அதனால பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லுவேன். அப்பாட்ட பிடிக்காத குணம் எது? ஒண்ணுமே இல்லை, எல்லா குணமும் பிடிச்சிருக்கா? அல்ல, ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. பெரிய ஒண்ணுமே தெரியல இல்லையா? எத்தனையோ தருணங்கள்ல 2 பேரும் ரொம்ப அன்பை பரிமாறி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு நிறைவு வாழ்க்கையில். இதுதானே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டோம், இதுதான் இப்படிதான் முயற்சி பண்ணோம். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. சந்தோஷப்பட்ட நாட்கள் நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட நாட்களும் நிறையா இருந்தது இல்லை? உங்களுக்குள்ள ஒரு சில நேரங்களில் புரிஞ்சுக்க முடியாத தன்மை வந்திருக்கலாம், கோவப்பட்டு தன்மை வந்திருக்கலாம். கோவப்பட்டு ஏதாவது சண்டை போட்டுருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா? அப்பெல்லாம் எப்பவும் இருக்கும். யார் நீங்க அடிச்சது இருக்குதா, அவர் அடிச்சதா? அடிக்கிறதெல்லாம் இல்ல, கட்டி அடிக்கிறத விட அரவணைக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் நினைக்கிறாங்க. அதான் கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்றீங்களா? அடிக்க முடியாததுனால கட்டி பிடிச்சு. ஸோ எவ்வளோ ஒரு அன்பு உள்ளார்ந்த விதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது எவ்வளோ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர முடிகிறது. எவ்வளோ சந்தோஷமான தருணங்கள், எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள், இல்லை பிரச்சனைக்குண்டான சூழ்நிலைகள், புரிஞ்சு கொள்ளமான ஒரு சூழ்நிலைகள், இத்தனை மத்தியிலும் இறைவன் கூட இருக்க கட்டி அரவணைச்சு வந்திருக்கிறார் இல்லையா? இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வது தகும். இன்னும் 1000 நன்றி சொன்னாலும், கோடி நன்றி சொன்னாலும் அதுவெல்லாம் அதுக்கு ஈடே ஆகாது. உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுத்திருக்கிறார். பேரக்குழந்தைகள், பேரன் பேத்திகளோடு கொஞ்சுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் நல்ல உடல்ல சுகத்தோடு இறைவன் வழிநடத்தி என்று சொன்னால்
இந்த நாளிலே கண்டிப்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும், உளமாற நன்றி சொல்லும். கடவுளே, இவ்வளவு காலமாக இந்த குடும்பத்தை எங்களை நீர் அரவணைத்து வந்திருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்களுடைய வேண்டுதலுக்கு மேலாகவே ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நீங்கள் உள்ளார்ந்த விதத்திலே நன்றி சொல்லுகிறீர்கள். கண்டிப்பாக இந்த நாளிலும் கூட இறைவன் உன்னதமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார். உறவுகளோடு, பேர பிள்ளைகளோடு இறைவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்கும் என்று உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருப்பேன் என்று திருமணத்தில் வாக்குறுதி கொடுத்திருப்பீங்க இல்லையா? தொடர்ந்து அரவணைக்கிறார், அன்பு செய்கிறார். இந்த நாளில் நற்செய்தியில் பார்க்கிறோம், என் அன்பில் நிலைத்திருக்கிறீர்கள். நமக்கெல்லாம் கூட புதுமண தம்பதிகள் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவங்க யார் உங்களுடைய உறவுகள் மத்தியில்? அந்த தம்பதிகள் இருக்கிறீங்களா? ரீசெண்டாக மேபி 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆயிருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லை. அவர் இருக்கிறார் இல்லையா? அந்த தம்பதிகளுக்கெல்லாம் இவங்க மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? 50 ஆண்டுகள் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலே இவர்கள் இணைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சங்கட்டங்கள், பல்வேறு சந்தோஷங்களோடு இந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக நடந்திருக்கிறது சொன்னால் இன்றைய காலத்து தம்பதிகளுக்கு நீங்கள் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இன்றைய காலகட்டத்திலும் கூட பல சவால்களை குடும்பங்கள் சந்திக்கிறார்கள். கணவன் மனைவியிடையே புரிதல்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டு, பல சங்கட்டங்கள் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்பட்டு கொள்ளுகிற ஒரு மனநிலை உண்டு. ஆனால் இவரெல்லாம் 50 ஆண்டுகள் எத்தனையோ சண்டை போட்டிருக்கோம். ஆனாலும் கூட அந்த சண்டைகள்லாம் பெருசில்ல, பரஸ்பர அன்பு இல்லையா? அடிக்கிறத விட அரவணைக்கிறது, அணைக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார் இல்லையா? ஸோ அது போல ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பல கஷ்டங்கள் இருக்கலாம், கணவன் மனைவி இடத்திலே பல புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரலாம், சங்கட்டங்கள் வரலாம், சவால்கள் இருக்கலாம். அத்தனை மத்தியிலும் அதற்கு அடுத்ததாக அரவணைத்துக் கொள்ளுகிற அந்த பாங்கு, அந்த பக்குவம் நம்ம பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கு வேண்டும், தம்பதிகள் ஒவ்வொருவருக்கு வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இவர்கள் அன்பிலே நிலைத்திருந்திருக்கிறார்கள், இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் வாழ்விலே சந்தோஷங்களாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், ஆண்டவரிடத்திலே கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஜெபித்திருப்பார்கள். அந்த கடவுள் மீது கொண்ட அன்புதான் இவர்களை அன்பிலே இணைத்திருக்கிறது, இன்னும் தொடர்ந்து வாழ்வதற்கான சக்தியை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் the pulling point, the uniting point. நம்மை ஈர்க்கிறது, அரவணைக்கிறது, நம்மை சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு இடம் எதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னத்திலே நீங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் இணைந்து இருக்கிற பொழுது கண்டிப்பாக அதன் வழியாக ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆபிரகாம், ஆண்டனா இவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம். இன்னும் பல ஆண்டுகளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நல்ல உடல் உற்சவத்தோடு இவர்களை பராமரித்து இறைவன் வெளியிடத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற வேளையிலே நாமும் கூட இறைவனோடு இணைந்திருப்போம். இறைவனுடைய அன்பு மகத்தானது. நாம் நினைப்பதற்கு மேலாகவே ஆசீர்வாதங்களை கொடுக்கிற கடவுள் நம் கடவுள். அவருடைய இதயத்திலிருந்தால் அன்பு அதிகமாயிருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதாகவே ஒவ்வொருவரும் இறை பிரசன்னத்திலே நாடி இறைவனுக்கு ஏற்ற வழியிலே நாம் வாழ்கிற பொழுது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கை கூட அப்படி உன்னதமான ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். ஆக இந்த சிந்தனையை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த அன்பு பெற்றோர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இறைவன் நலத்தையும் அருளையும் ஆசீர்வாதம் கொடுத்து இவர்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக வழிநடத்தும் என்று இந்த திருப்பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். அமைந்திட
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமாக ஆண்டவரின் பாதத்தில் இணைந்து 50 ஆண்டுகள் திருமண வாழ்வை கொடுத்து ஆசீர்வாதத்தை இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒப்புக் கொடுக்கிறது. எல்லாம் தந்தை கேட்பதாக முடிஞ்சுவீங்கள். இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இத்தனை ஆண்டுகளாக நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் ஒருமித்து வாழ்ந்த அபெரகாம் நஞ்சனா என்னும் அடியார்களுக்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு பலி ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்கள் உம்மிடம் விரும்பி கேட்கும் ஒற்றுமை, அமைதி போன்ற நலன்கள் அனைத்தையும் இவர்களுக்கு தாராளமாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், இந்நாடுகளிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம்மை புகழ்ந்து போற்ற கிடைத்து ஒன்றாக பாடுவதாவது. அவர் பாடுபடலும் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடலுக்கு அடித்தவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவை இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடலுக்கு அடைத்தவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் வாழ்தலும் அப்பத்தையும் மேற்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்ற ஊழியம் புரிய தகுந்த வல்லனைகளை ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைவிருக்கும் இந்த திருவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திரு நிலையினராக நிகரோடு முது திரு அவை அன்பிலே நிறைவேறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றுள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கடைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முதல்வராயிருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் உங்களும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தைக்கும் வரவுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு புரிகிறதே.
தருகிறார் என்பதை ஆழமாய் உணர்ந்து அவரையே அன்பு செய்து அவரையே நம்பி வாழ வேண்டி மன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எந்த நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழங்கினேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை திரும்புகிறார். என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்த நீரே, ஆண்டவருடைய அமைதி மனைவோடு வென்றிருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சி நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் நினைப்பதற்கு மேலாகவே ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வம். இவரையே நம்பி இவருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிற பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பொருளும் இரத்தமும் என்னை நீதிக்குள்ளாக்காமல் காத்துவதற்கு அருளினை பொழிந்திடவா வெல்ல
பிரிவிலே அனைவருமாக கண்களை மூடி இதோ அன்பு பெற்றோர்களுக்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். 50 ஆண்டு ஆழமாக இறைவன் சிறப்பான பெற்றோர்களாக இவர்களை வழிநடத்தி இருக்கிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். பல கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும், பல சவால்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்தாலும் கூட மனம் சோர்ந்து போகாமல் இருவரையும் ஒன்றாய் இணைத்து ஒருவரை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளச் செய்து அன்பை பரிமாறிக்கொள்ளச் செய்து சிறப்பாக இறைவன் வழிநடத்தி இருக்கிறார். இறைவனுடைய அருட்கரம் இல்லாமல் இந்த குடும்பம் இறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் இறைவனையே இவர்கள் நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள். இறைவனை அன்பு செய்திருக்கிறார்கள். ஒருவரை இன்னும் ஆழமாக அன்பு செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த தினத்திலே இறைவன் ஆசீர்வாதத்தோடு 50 ஆண்டுகளை கடக்க செய்திருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இவர்கள் வழியாக எத்தனையோ ஆசீர்வாதங்களை குடும்பங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். இவர்கள் வழியாகத்தான் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த பெற்றோர்களுக்காக இறைவன் இப்பேற்பட்ட நல்ல பெற்றோர்களை கொடுத்ததற்காக, இவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்வோம். நமக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பெற்றோர்களாக, எடுத்துக்காட்டான ஒரு பெற்றோர்களாக இந்த தினத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் இவர்கள் வழியாக நம்மையும் அன்பு செய்கிறார். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் இறைவன் அரவணைத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று நாம் உறுதியாய் ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். 50 ஆண்டுகளாக திருவருட்சாதனங்களால் இவர்களை இறைவன் நிறைவாக வழிநடத்தி இருக்கிறார். இவர்கள் 50 ஆண்டு காலமாக இவர்கள் கண்ட திருப்பலிகள், இவர்கள் ஒப்பு கொடுத்த திருப்பலிகள், இவர்கள் ஜெபித்த ஜெபமாலைகள், இவர்கள் ஒப்பு கொடுத்த தனிப்பட்ட ஜெபங்கள், இவர்கள் பெற்றுக்கொண்ட நற்கருணை ஆசீர்வாதங்கள் அத்தனையிலும் இறைவன் பிரசன்னமாக இருந்து இவர்களை சிறப்பாகவே வழிநடத்தி இருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இவர்களை பெற்றதற்காக நாம் இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். ஒரு நல்ல ஒரு பெற்றோராக, முன்மாதிரியான ஒரு பெற்றோராக 50 ஆண்டுகள் ஒருவர் புரிந்து கொண்டு இன்னும் ஆழமாய் அன்பு செய்து எந்த நிலையிலும் இவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்களே, வேறுபட்ட ஒரு பெற்றோர்களை கொடுத்ததற்காக, நல்ல குணங்களை கொடுத்ததற்காக, ஆசீர்வாதங்களை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும், நீடிய ஆயுளை தர வேண்டும். இவர்கள் மனதில் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கைகூட வேண்டும். இவருடைய திட்டங்கள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இறைவனை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சிறப்பாக ஒப்புக்கொள்ளப்போம். இறைவா, இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஆசீர்வதித்திருப்பது போல வருகிற நாட்களில் உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரே. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதி வழிநடத்தும். எல்லா நிலைகளிலும் இவர்களை சிறப்பாக வழிநடத்துகிறாக. இவர்களையும் இவருடைய குடும்பத்தாரையும், இவருடைய உறவுகள், பிள்ளைகள், வேறு பிள்ளைகள், உறவுகள் ஒவ்வொருவருக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் கொடுப்பீராக சுவாமி. எல்லாவற்றையும் திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், எங்களை அன்பு செய்கிற தெய்வம், எந்த நிலையிலும் எங்களை கைவிட்டு விடாமல் கரம் பிடித்து வழிநடத்துகிற தெய்வம் என்பதிலே நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவர் உன் திருமகனும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உமது விருந்தில் இனிமையாய் சுவைத்து நாங்கள் உம்மை வேண்டி கேட்கின்றோம். ஆபிரகாம் நஞ்சதா என்னும் இவ்விருவரையும் நீர் விண்ணக விருந்து கெட்டுச் செல்லும் வரை புனிதத்திலும் முதுமையிலும் காத்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் இன்னும் அதிகமாய் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. Good afternoon, dear ones. First of all, I want to thank our Lord Almighty for having given us this blessed opportunity to come together and to pray for Mummy and Daddy. We want to extend our special thanks to you, Father. Thank you so much for that loving ceremony, because during your sermon, we remembered many things from our childhood. Thank you so much. Thank you to the choir, because of your melodious music, we were able to really, be in a prayerful worship despite all our emotions. And thanks to all our dear relatives. Many of you have been with Mummy and Daddy right from their marriage days, so you've seen our ups and downs. Thank you so much for being here with us today. It is really, really special, especially for people who came from very far, and also people who had to travel this morning despite it being a weekday. Thank you so much. We've organized some refreshment right after this. We have a family gathering in Ooty, and we've also organized a little bit of lunch for the priest as well as for our choir. Please enjoy it, and please continue to keep us in your prayers. Thank you so very much.
காவல்துறைகளை நடத்தி சுற்றி நீர் காவலிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். அன்பாண்டவரே, இந்த நாளை நீர் இவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்த நாள் முதல் இந்நாள் மட்டும் அப்பா இவர்களை பாஞ்சு பார்த்து இதோ இவர்களுக்கு வந்த இன்பம், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து நோயிலிருந்தும் இவர்களை இந்நாள் மட்டும் நீ பாதுகாத்து வந்த கிருபைக்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த பொன்னான நாளை பார்க்க கொண்டிருக்கிற தாயே, இந்த நேரத்தில் எங்களுக்கு அவங்க இருவரும் இவர்கள் குடும்பத்தின் மீது ஆசீர்வதித்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லிட்டு பாருங்கள். ஏனென்று என்றென்றும் உள்ளது அவர் அவர்கள் இறக்கும் பிதாசுடன் பரிசுத்தாவின் You are at home in my heart, 'cause you loved me right from the start. When I was refusing, your love kept pursuing. Now that I've tasted your love, my heart just can't get enough. Jesus, you have me, you have me completely. It's your love in my heart running over, yeah. Every day of my life I'll draw closer. Hey! Such a perfect love, oh, you lift me higher, higher. Lighting up my way, everything is brighter. With you, everything is better. With you, I am right where I belong in this perfect love. No matter what I go through, Lord, I'll keep my eyes fixed on you. 'Cause Jesus, you're faithful, and you are able. Oh, it's your love in my heart running over, yeah. Every day of my life I'm gonna draw closer to you. Such a perfect love, oh, you lift me higher, higher. Lighting up my way, everything is brighter, brighter. With you, everything is better. With you, I am right where I belong. Now every part of my heart is now open. Make your home in my heart. You are welcome. Oh yeah. You are welcome. Oh Jesus, you are welcome. Yeah. Come on. Hey, 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 hey. Such a perfect love. Oh, you lift me higher, higher. Lighting up my way, everything is brighter. Oh Lord, with you, everything is better. With you, I am right where I belong in this perfect love.